பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமுங்கள் ஒருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் எப்பொழுது நாம் நன்மையானவைகளை எல்லாம் அடைய முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது என்ற தலைப்பின் கீழே நாம் பரிசுத்த வேதாகத்திலிருந்து வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் பிதாவாகிய தேவனிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினால தான் நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் ஜெபம் என்றால் என்ன என்றால் நம்முடைய தேவையை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது. அதை எப்படி தெரியப்படுத்துவதுன்னு சொன்னால் பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படி நாம் தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் என்று பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் தான் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனத்தை விசுவாசித்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லி இருக்கிறதுனாலே நாம் தேவனிடத்தில் ஜெபத்தில் எல்லா காரியங்களையும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நாம் சந்தோஷமாக இருக்கிறவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்போது நாம் தேவனிடத்தில் நன்மையானங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்பதை வார்த்தையினால சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாக இல்லாமல் கிரியையிலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும். விசுவாசம் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது, ஆனால் அது கிரியையிலே வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் நமக்கு ஒரு கிரியை வெளிப்படுத்த வைத்திருக்கிறார் தேவன். அது என்ன என்றால் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வது. இயேசு சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம விசுவாசத்துடைய கிரியை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறோம். ஏன் நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கிரியிலே கொண்டு வருவது மாத்திரமல்ல, அது இயேசு கிறிஸ்துடைய பிரதான காரியமாகவும் அது தெரிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல இனத்தாரை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி. ஆகினால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறதான நான் அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லி ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நீங்கள் பெறுகிறவர்களா இருக்கிறீர்கள். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்துல நம்ம நடத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் நம் தேவனையும் அறிய முடியாது, தேவனுடைய சித்தத்தையும் செய்ய முடியாது, தேவனுடைய வசனங்கள் பிரகாரம் நம்மளால வாழ முடியாது. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எப்பொழுது இந்த நன்மையானதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது, மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் உங்களில் யாராகிலும் இதுவரையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நான சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதவர்களாக இருந்திருப்பீர்கள் சொன்னால் இப்பொழுது ஞானஸ்நான சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இந்த ஞானஸ்நான சத்தியத்திலே என்ன நடைபெறும் சொன்னால் பாவத்துக்கு மரித்ததான நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதுதான் அந்த சத்தியத்திலே நடைபெறுகிறதா இருக்கிறது. இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நன்மையானவைகளை தேடுவர்களாக இருக்கணும், தீமையை தேடுவர்களாக இருக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் எப்பெல்லாம் என்ன விதமான நன்மையெல்லாம் செய்ய முடியும், நன்மையெல்லாம் என்ன, அந்த நன்மையானவைகளை எல்லாம் செய்கிறதுக்கு நம்ம தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி தேடுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அப்ப தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தீமையானவைகள் அல்ல, நன்மையானவைகளே எப்போதும் தேடுகிறவர்களாக இருக்கணும். ஒருவேளை வாழ்க்கையிலே இத்தனை நாட்கள் நீங்கள் தீமையானதை தேடியவர்களாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கூட, இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, நான் மனம் திரும்புகிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில தீமைகள் அல்ல, நன்மையானவைகளே தேடுகிறவனா இருப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானவைகளே செய்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். அப்படி நன்மையானவைகளே நாம் தேடுகிறவர்களா இருக்கிறதுனாலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர் என்று சொல்கின்றார். அப்போ செட் அப்பார்ட் பீப்புள், பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்களாக நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமானதை எல்லாம் நாம் தொடாது இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் குமாரர்களாகவும் குமார்த்திகளாக மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அசுத்தமானதை எல்லாம் தொடுகிறவர்களாக இல்லாமல், இனி பரிசுத்தமானதுக்காகவே உங்களுடைய நினைவுகளை, உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இத்தநாள் வரையில் நான் அப்படி வாழ்ந்தோமோ, ஆனால் இன்றைக்கிலிருந்து அப்படி வாழாமல், ஏனென்றால் நமக்கு நன்மையானங்களை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய குமாரர்களாக குமார்த்திகளாக இருக்க பரிசுத்த வேதாகம் என்ன சொல்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க செட் அப்பார்ட் பீப்புள், பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்களாக அசுத்தமானதை தொடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்குரியதான நன்மையானவைகளை செய்கிறவர்களாக இருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் என்று சொல்கின்றார். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களோ, நமக்கு தோல்வியை உண்டாக்கக்கூடியதான காரியங்களையோ நம்மை தொடுகிறவர்களாக இல்லாமல், நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு உதவக்கூடியதான காரியங்களை தான் நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிதாவாக இருப்பார், நாம் அவருடைய குமாரர்களாக குமார்த்திகளாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கின்றோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்போ நம்ம மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுவதாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது. அப்ப ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கிறது என்று சொல்கிறது பார்க்கும்போது, தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் செயல்படுகிறது நம்ம எப்போதுகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கவனிக்க வேண்டியது என்னென்றால், நாம் செயல்படுகிறதெல்லாம் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் செயல்படுகிறோமா என்பதைத்தான் நாம் நிதானித்து பார்த்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது என்று சொன்னால், அந்த வசனத்துக்கு செயல்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது நீங்க மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வசன பிரகாரம் நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியோட ஒத்தாசை ஒவ்வொரு நாளும் நான் ஆட வேண்டும். காலையில, கர்த்தாவே, இன்றைக்கு முழுவதும் வசன பிரகாரம் நான் நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில தவறான காரியங்களை யோசிக்கிறது, தவறான காரியங்கள்ல நேரம் செலவிடுறது, அதெல்லாம் தவிர்த்துட்டு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, இப்படி நன்மையானவைகளை பெற்றுக் கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறதோ அவைகளை செய்வோம், அவைகளை பெற்றுக்கொள்வோம், நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தம் அல்ல பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சுமத்துகிறோம். நாங்கள் நன்மையானவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்துக்காக எமக்கு நன்றி. அவைகள் பிரகாரம் நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தம் அல்ல பிதாவே, ஆமென்.